ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இப்போ அடுத்தடுத்து ஒரு ஹாட் நியூஸ் ஆனது பிரேக்கிங்காக வெளியாகிட்டே இருக்குங்க. அதில் பெண்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்குற விதமாக தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் ஒரு புதிய அறிவிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. அதுதான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ட்ரெண்டாக பரவிட்டுருக்கு. ஆக்சுவலி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு உதவித்தொகை திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தார். அவர் அறிமுகப்படுத்தின அந்த உதவித்தொகை என்னன்னா 1000 ரூபாய். மாதந்தோறும் கஷ்டப்படக்கூடிய பெண்களுக்கு 1000 ரூபாய் ஏறும் அப்படிங்கிற மாதிரி அவர் குறிப்பிட்டு ஓராண்டுக்கு மேலவே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அதை போட்டுட்டு வந்துட்டு இருந்தார். அது நிறைய பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அதை தொடர்ந்து வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில் புதிய ஆட்சி அமைத்திருந்த இந்த தருணத்தில் எல்லாருமே எதிர்பார்த்திருந்தது அந்த 1000 ரூபாய் வருமா வராதாங்கிறது தான். ஃபைனலாக பல விவாதங்களுக்கு பிறகு தமிழர்களுடைய புதிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த 1000 ரூபாவை ஏற்றிட்டார். கரெக்டாக மே 15 ஏற வேண்டிய பணம் ஏறிடுச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த உரிமை தொகை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பெண்கள் ஹாப்பியாக இருக்கக்கூடிய தருணத்தில் பெண்களுக்கு ஷாக் கொடுக்க விதமாக அடுத்த ஒரு தாள்கள் வெளியானது. அதில் என்னென்னா, யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ, யார் சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக மாதந்தோறும் 2500 ரூபா உதவித்தொகை வரும் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு வெளியாகி இருந்தது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக அது அறிவிப்பு இன்னும் வெளியாகாத சூழ்நிலையில் அடுத்தடுத்து இந்த உரிமை தொகை பற்றி நிறைய விஷயம் வெளியாயிட்டிருக்கு. அதில் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதற்கட்டமாக விஜய் அவர்கள் இந்த மகளிர் திட்டத்துக்கு வேறு ஒரு பெயரை மாற்றி அதோடு 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபா தரப்போகிறதாக ஒரு தாள்கள் வெளியாகிருக்கு. ஸோ வெளியான இந்த நியூஸை தான் இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். உண்மையாலுமே 1500 ரூபா மாதந்தோறும் வருமா? அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்துடைய அடுத்த பெயர் என்ன அப்படிங்கிறத எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க என்னங்கிறத பார்ப்பீங்க. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள சூழலில் முந்தைய அரசின் முக்கிய திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மாற்றி அமைத்து புதிய வடிவில் செயல்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டு வருவதாக ஒரு தாள்கள் இப்போ பஞ்சு போல பரவிட்டிருக்கு. இத்திட்டத்தினுடைய பெயர் மதிப்புமிகு மகளிர் திட்டம் என மாற்றம் செய்யப்பட உள்ளதாகவும் நிதிநிலையை கருத்தில் கொண்டு நிதியுதவி தொகை படிப்படியாக உயர்த்தப்படும் என்றும் அரசு தரப்பு வட்டாரங்களிலிருந்து ஒரு நம்பக தாள்கள் வெளியாயிட்டு வருது. ஆக்சுவலி தமிழகத்தில் தற்போது நிதிநிலையை கையாள்வதில் அரசு மிகவும் எச்சரிக்கையான அணுகுமுறையை கையாண்டு வருகிறது. இது குறித்து பேசிய அரசு பிரதிநிதி ஒருவர், முதற்கட்டமாக தற்போதைய மாத தவணையான 1000 என்பதை 1500 உயர்த்த ஆலோசிக்கப்பட்டு வருவதாக சில தாள்கள் குறிப்பிடப்பட்டு. ஆனால் இது அதிகாரப்பூர்வமாக இன்னும் சொல்லப்படல. ஆனால் இந்த மாதிரி கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற ஆலோசனை இருப்பதாக தாள்கள் கசிந்திருக்கு. ஆக்சுவலி நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் போது அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதந்தோறும் 2500 நிதியுதவி வழங்கப்படும் என்று தற்போதைய ஆளுங்கட்சியான தமிழக வெற்றி கழகம் டிவிகே தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது. 60 வயது வரையுள்ள தகுதியான அனைத்து பெண்களுக்குமே இந்த தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது இத்திட்டத்தின் கீழ் சுமார் 1.3 கோடி பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர். இதற்காக ஆண்டுக்கு 15,600 கோடி அரசுக்கு செலவாகிறது. இப்போது திட்டமிட்டபடி பயனாளி ஒருவருக்கு 500 உயர்த்தப்பட்டு 1500 வழங்கப்பட்டால் ஆண்டுக்கான மொத்த நிதி ஒதுக்கீடு 23,400 கோடியாக உயரும். இது அரசுக்கு கூடுதல் நிதி சுமையை ஏற்படுத்தும் என்பதால் படிப்படியாக தொகையை உயர்த்த அரசு முடிவெடுத்திருப்பதாக தாள்கள் வெளியாயிருக்கு. ஸோ இந்த ஒரு இதுதான் இப்போது பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நியூஸாக வெளியாக போகுது. ஆக்சுவலி கடந்த ஆண்டு தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் பரிந்துரையின் பேரில் நடத்தப்பட்ட ஆய்வில் தற்போதைய பயனாளிகள் 15% பேர் 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் என்பது தெரிய வந்துள்ளது. புதிய திட்டத்தின் விதிகள் படி 60 வயது வரம்பை அரசு தீவிரமாக பின்பற்றினால் தற்போது பயன்பெறக்கூடிய மூத்த குடிமக்களில் சுமார் 19.5 லட்சம் பேர் இந்த புதிய மதிப்புமிகு மகளிர் திட்டத்திலிருந்து விடுபட வாய்ப்பு இருக்குது. அவ்வாறு நடக்கக்கூடிய பட்சத்தில் ஒட்டுமொத்த பயணிகளுடைய எண்ணிக்கை 1.3 கோடியிலிருந்து 1.1 கோடியாக குறையக்கூடும்.
இருப்பினும் இந்த மூத்த குடிமக்களை முதியோர் உதவித்தொகை அதாவது OAP போன்ற சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கு மாற்ற அரசிடம் தற்போது நேரடி திட்டம் எதுவும் இல்லை என்று தெரிய வருகிறது. தற்போதைய நிலையில் தமிழகத்தில் முதியோர் உதவித்தொகை 1200 வழங்கப்பட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாற்றுவதற்கு ஆலோசனை நடத்தப்பட்டுருக்கு. மத்திய அரசின் இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 60 முதல் 79 வயதுடைய பயனாளிகளுக்கு மத்திய அரசு 200, 80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 500 வழங்கி வருகிறது. மேலும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விதவைகளுடைய ஓய்வூதிய திட்டங்களுக்கு 300 மத்திய அரசால் பங்களிக்கப்படுகிறது. தற்போது மார்ச் 2025 நிலவரப்படி தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக சுமார் 34.3 லட்சம் பேர் பல்வேறு சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களில் கீழ் பயன்பெற்று வருகிறாங்க என்பது தெரிய வருது. இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியம் 1500 வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடப்படுது. மத்திய அரசின் நிதியுதவியை பெறுவதற்கான தகுதி வரம்புகளை உரிமை தொகை பெறக்கூடிய இந்த 15% மூத்த குடிமக்கள் பூர்த்தி செய்கிறார்களா என்பதை ஆராய்ந்து முடிவெடுப்பதில் உள்ள நடைமுறையை சிக்கல்களையும் அரசு கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியங்கிற மாதிரி அரசு தரப்பில் தாள்கள் வெளியாகிருக்கு. ஏன்னா இதெல்லாம் ஒவ்வொன்றும் பார்த்து தான் பண்ண முடியும், எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி பண்ண முடியாது. ஸோ 2026ங்கிற இதை 2025ன்னு சொல்லிட்டேன். இப்போ மார்ச் கடைசியாக 2026 நிலவரப்படி இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயன்பெற்றுட்டு வராங்க. இது குறித்து அரசு பிரதிநிதி மேலும் கூறுகையில், தற்போதைய சூழலில் தமிழக அரசின் ஒட்டுமொத்த நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை ஒன்றை வெளியிடுவதே எங்களுடைய முதன்மை முன்னுரிமை என்று தெரிவித்திருக்கிறாங்க. வாக்குறுதியில் 2500 என்று கூறப்பட்டாலும் பொருளாதார நெருக்கடியை காரணமாக காட்டி 1500 வரை மட்டுமே தற்போது உயர்த்தப்படும் என்ற தாள்கள் வெளியாகி இருக்கு. இதனை தொடர்ந்து இன்னும் சில மாதங்களில் ஆளுநர் உரை மற்றும் புதிய பட்ஜெட் கூட்டத்தொடரை ஒன்றாக கூட்டுவதற்கு அரசு திட்டமிட்டு வந்துட்டுருக்கு. அந்த கூட்டத்தொடரில் தான் மதிப்புமிகு மகளிர் திட்டம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் மற்றும் நிதி ஒதுக்கீடுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது. ஆனால் பெண்களுக்கு இப்போ ஷாக் கொடுக்கக்கூடிய விதமாக இந்த மாதிரி ஒரு இது வெளியாகிருக்கு. ஸோ வெளியான இந்த நியூஸை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்ல வர இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் என்னதான் இருந்தாலும் அவர் வாக்குறுதி கொடுத்தது உடனே நிறைவேற்றாமல் இருந்தாலும் அதுக்கான முயற்சியை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறது நமக்கே தெரியுது. அதனுடைய முதல் கட்டமாக இப்போ 1500 உயர்த்த வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தாள்கள் வெளியாகிருக்கு. ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் புதிய அப்டேட்டான நியூஸை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான நியூஸ் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.